இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க இது, மாநிலத்துடைய பிரச்சனை. இன்னைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. 2021 வரைக்கும் தமிழக மாநிலத்துடைய கடன் 4.85 லட்சம். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன். இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் என்ன? அத்தனையும் ஊழல். இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2020-21 இன்றைக்கு மாநில அரசாங்கத்துடைய வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வருகின்ற வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வருது. வருவாய் கூடுதலா வருது, கடன் அதிகமா வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்ல. சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா ஊழல். இந்த ஊழல்னால இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு மாநிலனுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக படு பாதாளத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க, இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? நீங்க மேல வரி போட்டு தாங்க கட்ட முடியும். இந்த ஆட்சியாளர்கள் பண்ண கொடுமை எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடுங்க. பல மாநிலம் இருக்குது. மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மத்திய பிரதேசம் பெரிய மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தில் கூட இவ்வளவு கடன் கிடையாது. இந்தியாவிலேயே கடன் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதிகமாக கடன் வாங்கின முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின்.